Viewers, இந்த today's lunch bottle gourd சாம்பார், சொரக்காய் சாம்பார், கத்திரிக்காய் பிரிஞ்சால் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸ் நான் வந்து ஊற வச்சுட்டு நான் சாப்பாடு பண்ணிக்கிறேன். இந்த சாப்பாடு குக்கரில் வச்சுருக்கேன். இது குக்கரில் சாப்பாடு ஆகிறதுக்குள்ள மற்ற காய்கறியெல்லாம் அரிஞ்சுப்போம். அப்போ நமக்கு வந்து சமையல் வேலை வந்து சீக்கிரமாக முடியும். இப்போ இது சாதம் ஆகிற வரைக்கும் சும்மா வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே அடுத்த ப்ராசஸ் அடுத்தது என்ன வேலையோ அதை ஆரம்பிக்கணும். நான் காய்கறிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அரிஞ்சிட்டு வருவோம். பழைய படம் ஒன்று பார்த்துக்கிட்டே காய்கறி நறுக்கிடுவேன். எல்லா வேலையும் மோஸ்ட்லி நான் பழைய படம் பார்த்துக்கிட்டே தான் செய்திருவேன். அப்போ நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். ரிலாக்ஸாக பார்த்த மாதிரியும் ஆச்சு. அப்படி வேலை செய்யும்போது பழைய பாட்டு கேட்டுட்டும் வேலை செய்வேன். இப்போ பழைய படம் பார்த்துட்டு காய்கறிலாம் நறுக்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணிக்கிடணும். நான் ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுட்டேன். அது வேகிறதுக்குள்ளே நான் சாம்பாருக்கு ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் சொரக்காய் சாம்பார் தான் பண்ணலான்னு பார்க்குறேன். சொரக்காய் சாம்பாருக்கு ஒரு அரை சொரக்காய் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் சொரக்காவே நிறைய ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு அரை சொரக்காய் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இது காம்போடு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இந்த சொரக்காவை எடுத்துக்கிறேன். இதை முதல்ல கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். பீலர் வச்சு நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சொரக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இதை பீல் பண்ணி வச்சுட்டேன். அதை தோலை உரிச்சிக்கிட்டேன். இப்போ கழுவிக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி நான் அரிஞ்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சமையல் பண்ணும்போது ரிலாக்ஸாக செய்யும்போது சமையல் நல்லா ருசிக்கும், பசியும் நல்லா எடுக்கும், நம்ம டேஸ்டியாக சாப்பிட்லாம். அதனால் எப்பயுமே சமையல் பண்ணும்போது எதையும் மைண்டில் நினைக்காம சமையலில் மட்டும் கவனத்தை செலுத்தி பண்ணும்போது பொறுமையாக ரிலாக்ஸாக செய்யும்போது சமையல் ரொம்ப ருசிக்கும். கவனத்தை நம்ம அதில் சமையல் பண்ணும்போது சமையலில் வச்சா குக்கிங் சாப்பாடு எப்படி செய்கிறோன்ற கவனத்தை வந்து சாப்பாட்டில் பண்ணணும். அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடெலாம். இப்போ நான் சொரக்காவையும் அரிஞ்சிக்கிட்டேன். இந்த ஷேப்பில் மீடியமான சைஸ்லேயே நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். சொரக்காய் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது சாம்பார் வெங்காயம். இந்த சொரக்காய் சாம்பாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சொரக்காய் சாம்பாருக்கு வந்து பச்சை மிளகா போடுவேன். ஒரு 2 பச்சை மிளகா வாஷ் பண்ணி வச்சுப்போம். தக்காளி இதையும் அரிஞ்சு வச்சுப்போம். ரொம்ப பொடிசாகவும் சேர்த்தாலும் ரொம்ப முழுசாகவும் போடக்கூடாது. மீடியமாக தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு இதை உரித்து வச்சுக்கிறேன். சாம்பார் வெங்காயத்தையும் உரித்து வச்சுக்குவோம். சொரக்காய் சாம்பாருக்கு எல்லா காயும் அரிஞ்சு வச்சுட்டேன், தேவையான காயெல்லாம். அடுத்தது பிரிஞ்சால் ஃப்ரை பண்ண போகிறேன், பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் இதையும் நான் வந்து கழுவி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் கத்திரிக்காய் வந்து கருக்காது. தண்ணியில் அதை போட்டு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இந்த காம்போடையே அரிஞ்சிக்க போகிறேன். இந்த காம்பை விட்டுட்டு இந்த மெத்தடில் அரிஞ்சிக்கலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். கத்திரிக்காயும் நான் இந்த பாருங்க தண்ணிக்குள்ளே போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டால் தான் கருக்காது. அரிசி கழுவுனத்தில் போட்டால் இன்னும் நல்லது. அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். கத்திரிக்காய்க்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் கழுவிட்டு கருவேப்பிலையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எல்லா காயும் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடணும். கத்திரிக்காய் எதுக்கு அந்த மாதிரி ஆகிடுதுன்னா உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் அந்த மாதிரி பிரித்து போடுறது. இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணாலே போதும். உள்ளே பூச்சி இருக்கும் கத்திரிக்காயில் மட்டும். வெளியில் நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளே பூச்சி இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கிடணும். கையோட நம்ம பாத்திரம் இந்த அருவாமனை எல்லாத்தையும் உரம் எடுத்து வச்சுட்டு இந்த காயை வந்து ஒரு சில செடிங்களுக்கு போடுறாங்க, உரமாயிடும். இது ஒரு தண்ணியிலே ஊற வச்சு இது ஒரு உரமாக்கிட்டு அதுக்கப்புறம் செடிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, கார்டனுக்கு.
அந்த மாதிரி கார்டனுக்கு யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம். டஸ்ட்பினில் காய்கறி தனியாக பிளாஸ்டிக் தனியாக போடுற பேஸ்கட்லேயும் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்த கையோடு க்ளீன் பண்ணிடணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ அந்த ஸ்பாட்டில் கையோடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வீட்டு வேலை வந்து சுலபமாக முடியும். இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடாது. இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். அப்போ சமையல் வேலையும் சுலபமாக முடியும், வீட்டு வேலைகளும் சுலபமாக முடியும். உடனே வேலைகளை முடிச்சிடணும். சாதம் வடிச்சிட்டேன். சாதத்தை வந்து தண்ணி கடாயில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த குக்கர்லேயே சுரக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். சுரக்காய் சாம்பாருக்கு புளிலாம் தேவையே கிடையாது, வெறும் துவரம்பருப்பு. இது நல்லா கழுவி இந்த குக்கர்லேயே போட்டுக்கிட்டேன். நான் கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காவையும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெந்தயம், சும்மா எல்லாமே ஒரு பிஞ்சு தான், சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதெல்லாம் புளியே தேவையில்லை, ஏன்னா நம்ம தக்காளிலாம் போடுறோம். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சாம்பார் வெங்காயம். இது வந்து தாளிக்கிறதுக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் போல தண்ணி ஊற்றிக்கிடலான்னு நான் நினைக்கிறேன். அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியதுதான். நல்லா வேகட்டும், அப்படியே தாளிச்சிட வேண்டியதுதான். சட்டியில் தான் சாம்பார் ரெடி பண்ணேன். பருப்பை மட்டும் குக்கரில் இதில் மட்டும் வேக வச்சுட்டேன். இதில் வந்து சாம்பார் பண்ணுவேன். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகட்டும் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து புளிலாம் தேவையில்லை, வெந்தயம் போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், இது பொடி, இது கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், வதக்கிடுவேன். தாளிச்சுட்டு அப்படியே இதை ஊற்றிட வேண்டியதான். இதுக்கு வந்து சாம்பார் தூள் மட்டும்தான். இது அதுக்குள்ளே ஆயில் போய் எடுத்துடலாம். குக்கரை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அதுக்குள்ளே இது குக்கரை வதக்கலாம். பருப்பு வெந்திருக்கும் நல்லா. இந்த குழிக்கறியை வச்சு மசிக்கிற வேண்டியதுதான். நம்ம சாப்பாடு முடிஞ்ச அளவு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக செய்துக்கிடணும். நிறையா செய்துட்டு அப்புறம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் நான் வந்து நீட்டாக தான் செய்கிறேன். இந்த அளவு பார்த்து செய்துக்கணும், வேஸ்ட் பண்ணுற சாப்பாட்டை. நான் இந்த இதில் வச்சே கடைஞ்சிடுவேன். இதை பாருங்கள், பருப்பு, பச்சை மிளகா, சுரக்காய், வெங்காயம் எல்லாமே நல்லா கடைஞ்சிக்கிடுவேன். இதிலே கடைஞ்சிட்டேன்னா இதிலே மசிச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த இது பொன்னிறமாக வறுத்துச்சு. இந்த சூட்டில் நான் சாம்பார் பொடி போட்டுருவேன். அதுக்கப்புறமா இந்த குக்கரில் தண்ணி விட்டு கொஞ்சமாக கழுவிட்டு ஊற்றிக்கிறேன் தண்ணியை. சுவையான சுரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இதுக்கு புளிப்பெல்லாம் தேவையே கிடையாது. என்ன குழம்பு மிளகாத்தூள் போடணுன்னா போட்டுக்கலாம். நான் வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். உப்பு போடல இன்னும். உப்பு போட்டாச்சு.
அடுத்து கத்திரிக்காய் ஃப்ரை தான். சுவையான சொரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொதி வந்த பிறகு தான் ஆஃப் பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காரம் போடணும், கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்குள்ளே நான் ஒரு ஸ்டவ்வில் போட்டு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஃப்ரைக்கு வந்து ஒரே ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இந்த கடாயில் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த கடாய் வேறு இடத்துக்கு மாற்றிக்கிடுவோம். இதை இங்கே வச்சுருவோம். நான் வந்து இந்த கடாயை வச்சுக்கிறேன். கடாயை சூடாகட்டும். இந்த பிரிஞ்சாலுக்கு வந்து 2 பச்சை மிளகா நான் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கிடுறேன். கண்டிப்பாக பச்சை மிளகா மட்டும்தான் தேவை. அதுக்கு வேறு மிளகாத்தூள் எதுவும் தேவையில்லை. ஒன்லி பச்சை மிளகா, வெங்காயம், பெப்பர் பவுடர், அப்புறமா மஞ்சள்தூள், இவ்வளோதான். நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாம்பார் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை போட்டுக்கிறேன். இப்போ இந்த சாம்பாரில் கொத்தமல்லி தழையை போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை போட்டேன். இப்போ கத்திரிக்காய் நான் ரெடி பண்ண போகிறேன். கத்திரிக்காய்க்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தண்ணி பட்டுருச்சு போல், நான் அதே போல் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் சோம்பு தான் போடுவேன், வெறும் சீரகம். சோம்பு தான் போடுவேன், கடுகு போட மாட்டேன். சோம்பு போட்டுக்குவேன். நெய் போட வச்சு அடுத்தாக்கில் வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவேன். அடுத்தாக்கில் கருவேப்பிலை போட்டுக்குவேன். இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கிடலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்குவேன். அடுத்தது இதுக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவேன். ஒரு கரண்டி வச்சு வதக்கி விடுவேன். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பாருங்க, நான் வந்து வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு பார்த்தீங்களா. நான் கத்திரிக்காய் முழுசே போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இன்னும் உப்பு போடல. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன், தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மூடி வச்சு இப்படி மூடி வச்சிடுறேன். கத்திரிக்காய் வேகட்டும். சாம்பார் ஆயிடுச்சு. சாம்பார் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க. இதுக்கு புளியே ஊற்றலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குப்பா கத்திரிக்காய். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பெப்பர் பிரிஞ்சால் ஃப்ரை. இப்போ பிரிஞ்சால் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். தண்ணி எப்பவுமே கம்மியாக தான் ஊற்றணும். கத்திரிக்காய்லாம் சீக்கிரமாக வெந்துடும். சரி, பரவாயில்ல. இப்போ பெப்பர் பவுடர் மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். பெப்பர் பவுடர் போடணும். ரைஸ் நல்லா சுட சுட ரைஸ். பாட்டில் கார்ட் சாம்பார், அதாவது சொரக்காய் சாம்பார். மண் சட்டியில் வச்ச சொரக்காய் சாம்பார். எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை. இன்னும் பெப்பர் போடலை, இன்றைக்கி லஞ்ச் இது தான். பெப்பர் தூள்,
பெப்பர் பிரிஞ்சால்.